இந்த மூன்றாவது குடும்ப ஆசீர்வாத எழுப்புதல் அக்கினி அபிஷேக இந்த முகாமுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்தருளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் குடும்பங்களை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு இன்னும் திருமணமே ஆகலையே, நான் இங்கே எனக்கும் இந்த கூட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். சீக்கிரத்தில் உங்களுக்கு திருமணம் ஆக போகிறது. ஆகவே இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்குரியதாக இருக்கிறது. திருமணத்துக்கு உங்களை ஆயத்தமாக்குகிற காரியங்களாய் அது அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க மிகவும் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமல்ல. சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில், அருமையான இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் காண்கிறோம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் ஆரோனின் இஸ்ரவேலின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, ஆரோனின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். 2 குடும்பங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறதை இந்த வசனத்தில் நாம் காண முடியும். முதலாவதாக இஸ்ரவேலின் குடும்பத்தார், அது யாரை குறிக்கிறது என்றால் ஒரு விசுவாசிகளினுடைய குடும்பத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. விசுவாசிகளின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். மாத்திரமல்ல, ஆரோனின் குடும்பத்தார், ஆரோனின் குடும்பத்தார் என்றால் ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தார். ஆரோன் தேவனை சேவிக்கும்படி அவன் வேறு பிரிக்கப்பட்டான், அவன் குடும்பமும் வேறு பிரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 2 குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை நாம் காண முடியும், இந்த 2 குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் குடும்பத்தை ஏற்படுத்தினவரே கர்த்தர் தான். மனுக்குலத்தை அவர் உருவாக்கின பொழுது இந்த பூமியின் மேல் குடும்பங்களாக அவர்களை ஸ்தாபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆகவே கர்த்தருடைய அநாதி திட்டம், தீர்மானம் என்ன என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, குடும்பங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு சமுதாயமாய் கட்டப்பட வேண்டும். அந்த சமுதாயம் ஒரு தேசமாய் மாற வேண்டும். அந்த தேசமே அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு தேசத்தினுடைய முதல் யூனிட் எது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதுதான் குடும்பம். ஹல்லேலூயா. ஆகவே குடும்பத்தை ஏற்படுத்தினவரே கர்த்தர் தான். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் தேவன் சகலவற்றையும் அவர் உருவாக்கினார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். மாத்திரமல்ல, பூமியையும் அதில் உண்டான எல்லாவற்றையும், ஜீவராசிகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு அதை கண்டு அவர் மகிழ்ந்தாராம். என்ன சொன்னார்? எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு, நலமாய் இருக்கிறது, நல்லது என்று அவர் கண்டாராம். ஒரு சகோதரர் கேட்டார், ஏன் கர்த்தர் அதை உண்டாக்கின பிறகு அதை பார்த்து நல்லதுன்னு அப்போ தான் அவருக்கு தோணுச்சா? அதுக்கு முன்பதாக அது நல்லதுன்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு. நான் கேட்டேன், எப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஏதோ நீ ஒரு காரியத்தை சாதித்து விட்டாய், அப்போ உனக்கு என்ன உணர்வு இருக்கும்? உன்னையே நீ பாராட்ட மாட்டியா? பண்ணிட்டதா, சூப்பர், வெரி குட், நம்ம இந்த தடவை சாதிச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் மகிழ மாட்டீர்களா? அதே போல தான் கர்த்தரும் எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டு தம்மையே அவர் பாராட்டி கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு உருவாக்கினார் என்றால் நாம் அவரை பாராட்ட வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. ஆகவே அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டு நல்லது 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 என்று சொன்னார். அதற்கு பிறகு மனுஷனை தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். உண்டாக்கி அவனுடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவித்தாராம்.
நீ எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள், ஆதிக்கத்தை செலுத்து, எல்லாவற்றையும் நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று அவனுடைய கரத்தில் கொடுத்தார். ஆனால் ஒரு காரியம் மாத்திரம், எல்லாம் உண்டாக்கி எல்லாம் அவனுடைய கரத்தில் கொடுத்தாலும் ஒரே ஒரு குறை காணப்பட்டது, ஒரே ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருந்தது. என்ன குறை, என்ன ஒரு முழுமையற்ற ஒரு காரியம் காணப்பட்டது. அது என்ன என்று நீங்கள் பார்க்கும்போது அதுதான் தனிமை. மனிதன் தனிமையாய் இருக்கிறதை ஆண்டவர் கண்டார். எல்லாவற்றையும் நல்லது நல்லதுன்னு பாராட்டினவர் இந்த தனிமையை பார்த்து, ஒரு மனுஷன் தனிமையாய் இப்படி வேதனைப்படவே கூடாது, அதை அவர் அறிந்து கொண்டாராம். என்ன செய்தாராம்? அவனுக்கென்று ஒரு ஏற்ற துணையை, ஏவாளை உண்டு பண்ணினார். அவனோடு கூட இருக்கும்படி, அந்த தனிமையை போக்கும்படி அதை உருவாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து அவர்களை ஒன்றாய் மாற்றி முதல் குடும்பத்தையே உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா! முதல் குடும்பத்தை அவர் உண்டு பண்ணினார். நம்ம ரேமன்ஸ் அப்படின்னு ஒரு ஷூட்டிங் ஆடு நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த ஷூட்டிங் ஆடில் ஒரு காரியம் அதில் போட்டு இருப்பார்கள். அந்த சூட்டை போட்ட உடனே அந்த மனிதன் அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் முழுமையற்ற ஒரு நிலைமையில தான் இருந்தானாம். எப்பொழுது அவன் சூட்டை போட்டானோ, த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு போடுவாங்க ஆடு. அப்படின்னா எப்போ அந்த சூட்டை போட்டானோ அப்போ கம்ப்ளீட் மேனாக மாறிட்டானா. சூட்டை போடுறதுனால கம்ப்ளீட் மேன் ஆகிறதில்ல. ஒரு மனிதன் எப்பொழுது அவனுக்கு திருமணமாகி அவன் குடும்பமாய் மாறுகிறானோ அப்போதான் அவன் முழுமையான ஒரு மனிதன். அது வரைக்கும் அவன் அறகுறை தான். எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே மனிதனை முழுமையாய் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி அந்த குறையை அதை நிறைவாய் கர்த்தர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! ஆகவே முதல் குடும்பத்தை கர்த்தர் தான் உண்டு பண்ணினார், பூமியிலே அது உண்டு பண்ணினார். பிரசங்கி 4:9 வாசிக்கிறோம், ஒன்றாய் இருப்பதை பார்க்கிலும் இருவராய் நடப்பது நலம். ஹல்லேலூயா! ஒன்றாய் இருப்பதை பார்க்கிலும் இருவராய் இருப்பது அது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இருவராய் அவர்களை உண்டு பண்ணினார். ஏதோ பூமியில மாத்திரம் ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணி விட்டார் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நான் சொன்னது போல கர்த்தருக்கு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? குடும்பம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே பூமியில மாத்திரம் ஒரு குடும்பம் அல்ல, பரலோகத்திலும் ஒரு குடும்பத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தான் எபேசியர் 3:14-15 அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம். ஹல்லேலூயா! ஏதோ பூமியில நம்ம வாழ்கிறோம், இங்க நம்ம குடும்ப வாழ்க்கை அவசியம் உள்ள இருக்கு அப்படி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லைங்க, பூமியில மாத்திரமல்ல பரலோகத்திலும் ஒரு குடும்பத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் என்னவாம்? முழு குடும்பம். ஹல்லேலூயா! அந்த முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனர் யார் என்றால் அவர்தான் பிதாவாகிய தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலின் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார், ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் விளங்கும்? கர்த்தர் எதிர்பார்க்கிற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாய் இருக்க வேண்டும் என்பதை வேதத்தில் பல உதாரணங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பக்தி விருத்திக்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக. இவற்றில் ஒரு 3 காரியங்களை நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஈசாக்கின் குடும்பத்தை நாம் பார்க்க போகிறோம். ஈசாக்கினுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அது இனிமையான குடும்பம். எழுதி கொள்ளுங்க, இனிமையான ஒரு குடும்பம். ஈசாக்குடைய குடும்பம் இனிமையான ஒரு குடும்பம். இரண்டாவதாக மனோவாவின் குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். மனோவாவின் குடும்பத்தில் என்ன ஆசீர்வாதம் காணப்பட்டது? ஒரு மன குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு மனம் காணப்பட்டது. மூன்றாவதாக சகரியா என்ற மனிதனுடைய குடும்பத்தை பார்க்கிறோம். இது என்ன குடும்பம் என்றால் ஒரு ஆவிக்குரிய குடும்பம்.
கணவனும் மனைவியும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவின் வரங்களை பெற்ற ஒரு குடும்பம் ஒன்று உண்டானால் அது சகரியாவின் குடும்பமாய் அது விளங்குகிறது. ஆகவே இந்த 3 குடும்பங்களை குறித்து நாம் வேகமாய் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஈசாக்கினுடைய குடும்பம். இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? இனிமையான ஒரு குடும்பம். என்ன இனிமை? நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26:8. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெல்லேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடே விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். இங்கே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய முற்பிதாவாகிய ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஈசாக்கு தன் மனைவியோடு என்ன செய்து கொண்டு இருந்தானாம்? அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் அவன் பார்த்த பொழுது, ஏன் அந்த வேலையெல்லாம் அவனுக்கு இருந்தோ எனக்கு தெரியாது, கேட்காதீங்க. ஜன்னல் வழியாய் அவன் பார்த்த பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டு இருந்தான். ஐயா, என்னங்க விளையாடி கொண்டு இருந்தாங்க? செஸ் விளையாடினாங்களா? பேட்மிண்டன் விளையாண்டாங்களா? என்ன விளையாடி கொண்டு இருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, அவன் he was showing endearment to his wife. அப்படி என்றால் தன் மனைவியின் இடத்துல அவன் அன்பை, பாசத்தை அவன் காண்பித்து கொண்டு இருந்தானாம். அல்லேலூயா. இன்னும் சரியான வார்த்தை சொல்லணும்னா தன் மனைவியை அன்போடு கொஞ்சி கொண்டு இருந்தான். என்னங்க ஐயா, இப்படியெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? ஆமாம், வேதத்தில் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான், நம்முடைய புரோஜனத்திற்காக தான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தை வீணாக எழுதப்படாது. அவன் என்ன செய்தானாம்? தன் மனைவியோடு கூட அவன் விளையாடி கொண்டிருந்தான். அன்பு, பாசத்தை அவன் காண்பித்து கொண்டு இருந்தான். ஒரு லவ் பேர்ட்ஸ் போல 2 பேரும் அவ்வளவு அன்பா ஐக்கியமாக இருக்கிற ஒரு அருமையான இனிமையான ஒரு காட்சி. இதிலும் நாம் நினைக்கலாம், ஒருவேளை ஈசாக்குக்கு அப்போ தான் நேற்று தான் திருமணம் ஆகிருக்கும் போல இருக்குது, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்பதாக தான் திருமணம் ஆகிருக்கும், ஒருவேளை ஹனிமூனில் இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல, அவ்வளோ பாசம், அன்பு அப்படியே மழையாக பொழியுது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணமாகி 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு பிறகும் அவ்வளவு ஒரு அன்பு, அது தனியாமல், குறையாமல், ஒளிந்து போகாமல் அதே வண்ணமாய் அந்த அன்பு நிலைத்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே அது ஒரு இனிமையான குடும்பமாக தவிர வேறு எந்த குடும்பமாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அது ஒரு இனிமையான ஒரு குடும்பம். இனிமையான குடும்பம்னா அதில் அன்பு இருக்க வேண்டும், அதில் பாசம் இருக்க வேண்டும். ஈசாக்கினுடைய குடும்பம் ஒரு இனிமையான ஒரு குடும்பம். 20 வருஷம் ஆனாலும் அந்த அன்பு ஒளிந்து போகவே இல்லை. அவர்கள் வயதானா கூட எப்படி முதல் நாள் திருமணமான அந்த முதல் நாளில் என்ன அன்பு இருந்ததோ 20 வருஷத்துக்கு பிறகும் அதே அன்பு நீடித்து கொண்டே இருக்கிறதை காணும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆச்சரியமாய் இருக்கிறது. பொதுவாக புதிதாய் திருமணமானவர்கள் அந்த ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்தான் ரொம்ப அன்பாக இருப்பார்கள். அந்த அன்புக்கு அளவே இருக்காது. சிலர் திருமணத்துக்கு முன்பதாக தான் எல்லாம் அன்பும் இருக்கும். எப்போ திருமணம் ஆச்சோ அன்னிலிருந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு தூய்மையான குடும்பம், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம். கர்த்தரே அவர்கள் இருவரையும் கணவனும் மனைவியாய் அவரே இணைத்தார். அந்த குடும்பத்தில் என்ன காணப்பட்டது என்றால் ஒரு அருமையான இனிமையான அன்பு காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் ஈசாக்கு வெட்கப்படவே இல்லை. ஆனால் வெளியில் மாத்திரம் பாருங்கள், இந்த சில குடும்பத்தில் வெளியில் நின்று சண்டை போடுறது மாத்திரம் நல்ல வெளியே காண்பிக்கிறார்கள். பிள்ளைகள் இடத்துல கணவனும் மனைவியும் அப்படியே அடிச்சுக்கிறத பிள்ளைகள் பார்க்குது. ஓ, இதுதான் திருமண வாழ்க்கையா, நம்ம கல்யாணமே கட்டிக்கூடாது போல இருக்கு அப்படின்னு பிள்ளைங்க பார்த்து பயப்படுது. தாயின் தகப்பனை அடித்து கொள்ளுக்கிறத பார்க்குது, அவங்க சண்டை போடுறதெல்லாம் பார்த்து, அவங்க வாக்குவாதம் பண்ணுறதை பார்த்து பிள்ளைங்க பயப்படுறாங்க. இதே போல் நம்மளும் மாட்டி, நம்மளும் சிக்கி, நம்மளும் கஷ்டப்படணுமா? அதுக்கு நம்ம திருமணமே செய்யாமல் இருந்து கொள்ளலாமேன்னு இப்போ ஒரு சந்ததி, இப்போ திருமணமே நாங்கள் செய்ய மாட்டோன்னு ஒரு சந்ததி இப்போ எழும்பியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ? எந்த
நீங்கள் யங் பீப்புளை கேட்டாலும் அவங்க மேரேஜ் எப்போன்னு கேட்டால் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் இப்போ வேண்டான்னு அவங்க மேரேஜ் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே அந்த அன்பு இல்லாததுனால, அதை வெளிப்படையாக அவங்க காண்பிக்காததுனால, அவங்க காண்பிக்கிறதெல்லாம் ஒரு நெகட்டிவ் தான், சண்டையும் ஆர்கியூமெண்ட்டும். இதை பார்த்து பார்த்து இந்த திருமணனாலே ஒரு பெரிய ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஜெயிலில் போடுறது போல் ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடுது. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் ஈசாக்கு தன்னுடைய அன்பை தன்னுடைய மனைவியாகிய ரெபெக்காளின் இடத்துல காண்பிப்பதில் அவன் கூச்சப்படவே இல்லை. வெளிப்படையாய் அவன் காண்பித்தான். அபிமெலேக்கு அது கண்டு அவனும் பிரமித்தான். இந்த வயதிலும் இத்தனை வருஷம் ஆன பிறகும் இவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறார்களே, இவ்வளவு அன்பு பாசம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதே என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி நடுவே ஒரு இனிமையான அன்பு காணப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை நாம் காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய விருப்பம் என்ன? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கணவர்களே, நீங்கள் மனைவியினிடத்தில் அன்பாயிருங்கள், ஈசாக்கை போல அன்பாயிருங்கள். ஷோ யோர் லவ் டு யோர் வைஃப் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் கர்த்தருடைய விருப்பம். கணவனும் மனைவி பிரிந்து இருக்கணும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. கணவனும் மனைவியும் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டு கொண்டு இருக்கணும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. புருஷர்களே, உங்களுடைய மனைவியிடத்தில் அன்பாயிருங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஒரு குடும்பம் இனிமையான ஒரு குடும்பமாக இருக்கும். ஆகவே தான் பாருங்க, ஈசாக்குடைய குடும்பத்தை பற்றி வேதத்தில் எழுதப்படும் பொழுது அவன் தன் மனைவியாகிய ரெபெக்காளோடு விளையாடி கொண்டு இருந்தான் என்று அவ்வளவு அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தை பற்றி எழுதப்படும் என்றால் என்ன எழுதுவாங்க? விளையாடி கொண்டு இருந்தார்களா? இல்லைங்க, அது பூனையும் நாயும் மாதிரி அப்படி தான் இருப்பாங்க. இல்லைன்னா பாம்பும் கீரி புள்ள மாதிரி தான், எப்போவுமே ஏட்டி போட்டி தான், அங்கே எப்போவுமே சண்டை தான், ஒரே ஒருத்தரை திட்டுக்கிறதும், ஒருத்தரை இன்சல்ட் பண்ணுறதும், ஒருத்தரை கேவலமாக பேசுகிறதும், இதுதான் அவங்களுடைய குடும்பம்னு நம்மளை பற்றி எழுதி வைப்பார்களா? நம்மை பற்றி என்ன எழுதப்படும்? எனக்கு பிரியமானவர்களே, இங்கே ஒரு அருமையான உதாரணம், அருமையான ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு முன்பதாக ஒரு குடும்பம் இருக்கிறது. அது என்ன குடும்பம் என்றால் அதுதான் ஈசாக்கின் குடும்பம். ஹல்லேலூயா. நம்மை பற்றி மற்றவர்களிடத்தை கேட்டால் இவங்க குடும்பம் எப்படிங்கன்னு விசாரிச்சா அவங்க என்ன சொல்லுவாங்க? பகுதிடுக்க, ஐயோ, காலையில் அவங்க எல்லாம் காலையிலேயே பைபிள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கே போவாங்க? சர்ச்சுக்கு போவாங்க. வீட்டுக்கு வந்து ஈவினிங் ஆனால் தெரியுங்க, அட்டே அப்பா, தட்டால் புட்டால் டுமால் டிமில், அப்படியே ஒரே யுத்த களமாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா? யுத்தம் கலைனா ஆவிக்குரிய யுத்தம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இல்லை, இது வேறு வார்ஃபேர் நடக்கும். வேளச்சேரியில் என்னுடைய மனைவியுடைய வீடு இருக்குது. ஸோ அங்கே நான் சில நேரத்தில் போய் தங்கியிருப்பேன். அப்போ இங்கே பக்கத்து வீட்டில் வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலி பாருங்கள், அங்கே ஒரு இரவு கூட நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது. இரவாச்சுன்னா ஒரே சண்டை கூப்பாடு தான், ஓ தட்டா அப்படிட்டான். அதில் அந்த அம்மா அலறுவாங்க பாருங்க, எனக்கு இங்கே அடிவயிறெல்லாம் இங்கே கலகும். அந்த ஆள் என்னமோ கொலை பண்ணுறான் போல இருக்குன்ற எனக்கு ஒரு ஃபீலிங். ஓயோயோயோன்னு கத்துவாங்க. அப்படி ஒரு கூச்சல். இந்த ஒரு கூச்சல் இப்படி போகுதுன்னு பார்த்தா அங்கே பிள்ளைங்களும் அந்த சண்டையில் அவங்களும் இணைந்து கொள்வாங்க. அவங்க ஒரே தெலுங்கில் பேசுகிறேன், எனக்கு பாதி நேரம் புரியாது என்ன சொல்கிறாங்கன்னு. ஆனால் ஒன்று தெரியும், நாளைக்கு யாரும் அங்கே பணமாக இருக்க போகிறாங்க ஆக்கும் அப்படின்னு. அடுத்த நாள் நான் போய் மாடியில் போய் பார்க்குறேன், நேற்று இந்த கூச்சல் போட்டாங்களே, நாளைக்கு யாரை உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு பார்த்தா அந்த அம்மா ஒன்றுமே இல்லாத மாதிரி தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க அந்த செடிக்கெல்லாம். இந்த அம்மா தான் நான் அப்படி கூச்சல் போட்டுச்சு அப்படின்னு நான் பார்ப்பேன். ஏன்னா சரி அடுத்த இரவாவது சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்தா திரும்பவும் 1 மணி வரைக்கும், ஐயோ, அவங்க அலற சத்தம்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. அப்படி ஒரு அலற சத்தம், அப்படி ஒரு சண்டை, பாத்திரங்கிறதுலாம் பறக்கிற சத்தம், டம்மால் டிமில் தான். நீங்கள் யுத்த காலத்துக்கு நீங்கள் லெபனான் இஸ்ரேல் பார்டர்லாம் போக வேண்டாம், அங்கே போனாலே தெரியும் எப்படிப்பட்ட யுத்தம் நடக்குதுன்னு. எனக்கு பிரியமானவர்களே, அப்படி ஒரு பெரிய சண்டை, அப்படி ஒரு கூப்பாடு அங்கே இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை பற்றி என்ன சொல்லுவார்கள்? ஈசாக்கினுடைய குடும்பத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, அது ஒரு இனிமையான குடும்பம், அங்கே
அன்பு காணப்பட்டது. ஹல்லேலூயா. அங்கே சண்டை இல்லை, அது வந்து யுத்த களம் அல்ல. அபிமெலேக்கு பகுதி வீடுக்காரன் பார்த்து அவனே ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற அளவுக்கு 20 வருஷம் பிறகும் அந்த அன்பு நிலைத்திருந்து ஓயாமல் தணிந்து போகாமல் அதே அன்பு நீடித்திருக்கிறதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு குடும்பம் தான் இந்த ஈசாக்கினுடைய குடும்பம். ஹல்லேலூயா. ஈசாக்கு பாருங்க, தன்னுடைய மனைவியை புது மனைவியை போல தான் அவன் நடத்தினான் என்று பார்க்கிறோம். அப்படிதான் நாமும் நடத்த வேண்டும். சரி, அவன் நடத்தினதற்கு காரணம் என்ன, அந்த குடும்பத்தின் விசேஷம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, எனக்கு பிரியமானவர்களே, ஒரு கணவன் அந்த அளவுக்கு மனைவியின் இடத்துல அன்பு காட்டுகிறதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், ரெபெக்காள் இடத்துல ஒரு அருமையான ஒரு குணாதிசயம் காணப்பட்டது. என்ன அந்த குணாதிசயம் என்று நீங்கள் பார்க்கும்போது, ரெபெக்காள் தன்னுடைய கணவனாகிய ஈசாக்கை அவன் எப்பொழுதுமே மரியாதை கொடுத்து கனம் பண்ணினாள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63 வசனமிலிருந்து 65 வசனங்கள் வரை வாசித்து பார்க்கும் பொழுது, இப்பொழுது இந்த ஈசாக்கு வயல்வெளியில் அவன் அமர்ந்து அவன் தியானம் பண்ணி கொண்டு இருந்தானாம். என்ன பண்ணி கொண்டு இருந்தான்? தியானம் பண்ணி, தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணி கொண்டு, கர்த்தரை அவன் தியானம் பண்ணி கொண்டு இருந்தான். ஈசாக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன். கர்த்தரை தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் எலியேசர் இந்த ரெபெக்காளை அவன் அழைத்து கொண்டு வருகிறான். தனக்காக, இந்த ஈசாக்குக்காக நியமிக்கப்பட்ட இந்த ரெபெக்காளை அவன் ஒட்டகத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். அதை கண்ட உடனே ஈசாக்குக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓ, என்னுடைய வருங்கால மனைவி வருகிறாள் என்று அறிந்த உடனே அவனுடைய தியானத்திலிருந்து எழும்பி அவளை வரவேற்கும்படி அந்த ஒட்டகங்களுக்கு முன்பதாக அவன் எதிர்கொண்டு செல்கிறான். எதிர்கொண்டு சென்ற பொழுது இந்த ரெபெக்காள் எலியேசரை குறித்து அவள் விசாரிக்கிறார். வேலைக்காரன் இடத்துல அந்த மனிதன் யார், எதிர்கொண்டு வருகிற அந்த மனிதன் யார்? அவர்தான் உங்களுடைய ஹஸ்பண்ட் என்று சொன்ன உடனே, உன்னுடைய கணவராய் மாறப்போகிறவர் என்று சொன்ன உடனே ஒரு காரியத்தை அவள் செய்தால் பாருங்க. பக்கத்தில் வந்து அந்த ஒட்டகத்தில் இருந்துக்கிட்டு, ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க, நீ தான் அந்த ஈசாக்கா, உன் ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலை. உடனடியாக என்ன செய்தாள் என்றால், அந்த ஒட்டகத்திலிருந்து அவள் இறங்கினாள். ஹல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? தன்னுடைய கணவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதையை, அந்த கணத்தை அவள் தவறாமல் அவள் செலுத்தினாள். ஹல்லேலூயா. சில மனைவிமார்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டகத்து மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்குறது அவளுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன் கேட்டால், நான் அவரை விட படித்தவள், அவரோட கொஞ்சம் அதிகமாக படிச்சுட்டேன். அதனால அங்கே இருந்துக்கிட்டு ஓராயமாக உட்காந்துக்கிட்டு அப்படின்னு அந்த ஒட்டகத்து மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு அந்த ஒட்டகம் என்னென்னா அவங்களுடைய ஜாதியாக இருக்கும், அல்லது அந்த ஒட்டகம் எதுவாக இருக்கும் என்றால் அவங்களுடைய குடும்ப அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், பொருளாதாரத்தில் கணவனுடைய குடும்பத்தை விட கொஞ்சம் மேலோங்கி இருக்கலாம். அதனால நான் உனக்கு டௌரி காசு கொடுத்து வாங்கினேன், நீ கீழே இரு, நான் மேலே தான் இருப்பேன், ஒட்டகத்து மேலே உட்காந்துக்கிட்டு தான் உன்னை நான் பார்ப்பேன், கீழே தான் பார்ப்பேன் அப்படின்னு சில பேர் அந்த மேலேயே இருக்கிறதுனால அந்த கணவனுக்கு பாருங்கள் அந்த மனைவியின் இடத்துல அன்பு செலுத்தணும்னு அந்த ஸ்வாப் அன்பு கூட வர மாட்டேங்கிறது. பார்க்கும்போதே நம்மளை அவமதிக்கிறவளை நம்ம எப்படி அன்பு செலுத்த முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் கணவன் மனைவியின் இடத்துல அன்பு செலுத்தலைன்னா, நீங்கள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை, அந்த மரியாதையை செலுத்தாததினாலே கணவனால அந்த அன்பை அவனால் கொடுக்க முடியலை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, புருஷர்களை மனைவி குறித்து வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய கணவர்களை நீங்கள் கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று போட்டு, ஆனால் ஆங்கிலத்தில் வந்து சப்மிசிவ் என்று போட்டு இருக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கு பணிவாய் நடந்து கொள்ளுங்கள், அன்பாய் பணிவாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் பாருங்க ஒரு கணவனுக்கு மனைவியின் இடத்துல அன்பு செலுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆகவே ஈசாக்கு தன்னுடைய மனைவியாகிய ரெபெக்காள் இடத்துல 20 வருஷத்துக்கு மேலே திருமணமான பிறகும் அவ்வளவு அன்பு அவன் பாசத்தை காண்பிக்கிறான் என்றால் ரெபெக்காள் அந்த விதத்தில் நடந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த கணத்தை செலுத்தும் பொழுது அந்த அன்பு தானாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் சில குடும்பத்தில் எங்கெங்க உங்கள் ஹஸ்பண்ட் அவர் கிடக்கிறாரு
இன்னும் சில மனைவியின் இடத்துல சில ஹஸ்பண்ட்டை கேட்டால் அவன் எங்கேயாவது கிடப்பா, ஏய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஏய் வா போ அப்படின்னு. அன்பு இல்லை. அது இனிமையான குடும்பமா? இந்த குடும்பத்தை பார்த்து உங்களுடைய பிள்ளைகள் அவங்களும் அப்படி தான் நடந்து கொள்ள போகிறார்கள். ஆர் யூ செட்டிங் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? அதை நம்ம யோசிக்கிறது இல்லை பாருங்க எனக்கு பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஈசாக்கின் குடும்பத்தை அவர் முன்வைக்கிறார். என்ன முன்வைக்கிறார் என்றால், அவள் கணவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, மரியாதையை, பணிவை அவள் செலுத்தினாள். இந்த ஈசாக்கும் பாருங்க தன்னுடைய மனைவியினிடத்தில் அன்பு கூர்ந்தான். ஹல்லேலூயா. விளையாடி கொண்டு இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். மாத்திரமல்ல, அந்த ஒட்டகத்திலிருந்து இறங்கின அந்த ரெபெக்காள் இன்னொரு காரியத்தை செய்தாலாம். அவள் முக்காடு போட்டு கொண்டாள். ஏன் கணவனுக்கு முன்பதாக முக்காடு போட்டாள்? எனக்கு பிரியமானவர்களே, ஒன்று பணிவை குறிக்கிறது மாத்திரமல்ல, அவள் அது மூலமாய் ஒரு காரியத்தை காண்பிக்கிறாள். நான் என் கணவனுக்குரியவன், கணவனுக்குரியவள், அவர் எனக்குரியவர் என்பதை அங்கே தெளிவாய் அவள் காண்பிக்கிறார். நீங்கள் சாங் ஆஃப் சாலமோன் 2ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 2:16 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த பிரைட் என்ன சொல்லுகிறாள் என்றால், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று அவள் சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. அப்படி என்ற முக்காடு போடும் பொழுதே என்றைக்கு அவள் திருமணம் செய்தாலோ அன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை அவள் எடுக்கிறாள். நான் யாருக்குரியவன்? என்னுடைய கணவனுக்குரியவன். ஹல்லேலூயா. அதே போல ஈசாக்கு என்ன சொல்ல வேண்டும்? நான் என்னுடைய மனைவியாகிய ரெபெக்காளுக்குரியவன் என்று. ஹல்லேலூயா. ஆனால் நடக்கிறது என்னன்னா, அப்படி முக்காடு போட்டு நான் அவனுக்கு தான் சொந்தம், அவர் எனக்கு தான் சொந்தம் என்ற அந்த பொசசிவ் லவ், அந்த ஐக்கிய அன்பு அங்கே இல்லாததுனால தான் எல்லாம் போராட்டமும் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஒரு கணவர் சொன்னார் பாருங்க, வீட்டுக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப லேட்டாக வருவேங்க, வந்தால் ரொம்ப களைப்பாக நான் போய் மேஜையில் உட்காந்தா ஒரு காஃபி குடிக்கிறீங்களான்னு ஒரு போட்டு தர கட்டி பரவாயில்ல, குடிக்கிறீங்களான்னு கூட கேட்க மாட்டான். மாத்திரமல்ல, அவளை பார்த்தீங்கன்னா அப்படியே தலைலாம் அலங்கொலமாக, ஒரு ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல், அன்னைக்கு குளிக்காமல். ஒரு கணவன் வராரு, அவர் எப்படி வரவேற்கணும், அவனை எப்படி பிரியப்படுத்தணும், அந்த ஒரு உணர்வே கிடையாது. பரட்ட தலையோடு குளிக்காமல், பல் விளக்காமல், காஃபி குடிச்சிங்களா குடிக்கலையா அது ஒன்றும் கேட்குறதும் கிடையாது. இப்போ ஈசாக்கு போல் விளையாடணுன்னா எப்படிங்க விளையாட முடியும்? சரி, ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் குடும்பத்தில். அப்படி இருக்கும்போது கணவனுக்கு வெறுப்பாக இருக்கும். ஆனால் அதே கணவன் சொல்லுகிறார், எங்கள் பக்கத்தில் இந்த மாலுக்கு போகலாம், அங்கே ஷாப்பிங் போகலன்னா போடுறா பாரு மேக்கப். அப்போ எனக்கு போடலை மேக்கப், யாருக்கு தான் போட்டா? யாருக்கு போடுற நீ மேக்கப்? ஃபார் ஹூம் யூ ஆர் புட்டிங் ஆல் த மேக்கப்? கணவனுக்கு நீ ரெபெக்காளா இருப்பா என்றால் முக்காடு போட்டு, ஏன் அழகு என்னுடைய எல்லாமே யாருக்கு தான்? ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்? ஏன் கணவனை நான் இம்ப்ரெஸ் பண்ணணும். ஊராம்பட்டவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான மேக்கப் போடுறேன். எனக்கு பிரியமானவர்களை, இஃப் யூ புட் மேக்கப், நீ மேக்கப் போடாதுன்னு சொல்லலை, போடுங்க, நல்லா பான்ஸ் பவுடர் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க, கணவனுக்கு போடுங்க. அல்லேலூயா. அதே போல் கணவனும் மனைவிக்காக, இவள் என் சரீரமாச்சு, இவள் என்னுடைய அன்பாச்சு, அந்த பாசத்தை காண்பிக்கிற விதத்தில் உலகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப நல்லவருங்க, ஆனால் எங்கள் வீட்டில் மாத்திரம் அன்பே காண்பிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர், நான் அவளுடையவன். அதே போல் கணவனும் சொல்லணும், என்ன சொல்லணும்? அவள் என்னுடையவள், நான் அவளுடையவன் என்று சொல்லத்தக்கதாக. அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குமே. ஆனால் இது எப்படிப்பட்ட குடும்பமாய் மாறும் என்றால், இது இனிமையான ஈசாக்கின் குடும்பத்தை போல மாறும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே பாருங்க, புதிய ஏற்பாட்டு அந்த உன்னதமான நிலையில இவருடைய குடும்பம் இருக்கிறதை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு குடும்பமாக இருக்கிறது. எபேசியர் 5:25 வாசிக்கிறோம், புருஷரே உங்கள் மனைவிகளின் இடத்தில் அன்பு கூறுங்கள், அப்படியே
கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். கொலோசியர் 3:18, எபேசியர் 5:22 சொல்லுகிறது, மனைவிகளே கர்த்தர் கேற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலது கொடுத்தாதான் சிலது கிடைக்கும், சிலது கிடைக்கணும்னா சிலது கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த குடும்பம் ஒரு இனிமையான ஒரு குடும்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இதனால என்னங்க ஆசீர்வாதம்? இதனால என்ன ஆசீர்வாதம்? இந்த ரெபேக்கா இந்த ஈசாக்கின் குடும்பத்தில் என்ன பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இந்த இருவருக்குள்ள அவ்வளவு அன்பு இருந்தது. அது நிமித்தம் இந்த கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்கு ஊழியம் செய்தான். இந்த மனைவி நிமித்தம் கணவன் அவனுக்கு ஒரு ஆறுதல் உண்டாயிற்று என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. ரெபேக்கா ஆதியாகமம் 24:67. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஹல்லேலூயா. ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஹல்லேலூயா. இந்த ரெபெக்காள் ஈசாக்குக்கு எப்படிப்பட்டவளாய் இருந்தாலாம்? ஆறுதலாய் இருந்தாள். உபத்திரவமா இல்லை, ஆறுதலாய் இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு மனைவி எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும்? கணவனுக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும்? எனக்கு பிரியமானவர்களே, ஆறுதலாய் நீங்கள் இருக்கும்படி, பலனாய் இருக்கும்படி, உற்சாகப்படுத்தும்படி நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு மனைவியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த மனைவியும் நான் சொல்கிறேன், யோபின் மனைவியை மாற்ற தப்பி தவறி கூட மாறிடக்கூடாது. பாவம், அந்த மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து, உபத்திரம், பொருளாதாரத்தை இழந்து எல்லாம் நஷ்டமாகி ஆண்டியா மாறி ஐயோ சரீரத்தில் ஒரே நோயோடு அமர்ந்து இருக்கும்போது இந்த மிஸ்ஸஸ் யோப் அவங்க வந்தாங்க. இந்த ரெபெக்காளை போல் ஆறுதலாக இல்லை, அதுக்கு பதிலாக என்ன சொன்னாள்? எப்பா, இன்னுமாவும் உத்தமத்தை நீ பிடித்து கொண்டு இருப்பாய், தேவனை தூஷித்து நீ மாண்டு போ, செத்துப்போ அப்படின்ற. எனக்கு பிரியமானவர்களே, அப்போ எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்க. ஆனால் எதுக்காக ஆண்டவர் மனைவியை ஏற்படுத்தினார்? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்ல என்று ஏற்ற துணையை கொடுத்தார். எதற்காக? ஆறுதலாக இருக்கும்படி. ரெபெக்காள் தன்னுடைய கணவனுக்கு ஆறுதலாக இருந்ததுனால இந்த ஈசாக்கு பாருங்க, அந்த ரெபெக்காள் மேலே அவ்வளவு அன்பு வைத்திருந்தான். 20 வருஷம் ஆயிடுச்சுங்க திருமணமாகி, 20 இயர்ஸ் ஓடி போயிற்று. 20 வருஷம் கடந்து போனாலும் அதே பாசம், அதே அன்பு, அதே கனிவு அவன் காண்பித்து கொண்டே இருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு எப்படி தான் இருக்கணும்? ஆறுதலின் பாத்திரமாக இருந்து அவர்களை உற்சாகப்படுத்தணும். ஒரு காரியத்தை உண்மையை சொல்லுகிறேன். என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப ஆறுதலாக இருப்பாங்க. எங்கள் தகப்பனார் பாருங்க, ஊழியத்தில் எவ்வளவோ போராட்டம், சில நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போய் வந்து விடுவார். அப்படியே அமர்ந்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, எவ்வளோ பெரிய தேவை இருக்குது, எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, எவ்வளோ பெரிய நெருக்கம், எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது அப்படின்னு வேதனையோடு இருக்கும்போது பல முறை நானே என் கண் கூட பார்த்துருக்கிறேன். கவலைப்படாதீங்க. யார் சொல்லுவா? எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை பார்த்து, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன், நான் உங்களுக்காக 2 நாள் உபவாசித்து நான் ப்ரேயர் பண்ணுறேன், கர்த்தர் அற்புதத்தை செய்வார், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு உற்சாகப்படுத்துவாங்க. அந்த நாட்கள் எங்கள் அப்பாவுக்கு சரியாக ஆங்கிலம் வராது, இங்கிலீஷ் வராது, நல்ல தமிழ் நல்லா எழுதுவார், ஆங்கிலம் அவருக்கு வராது. இங்கே அப்பாவுக்கு ஆங்கிலம் நல்லா படித்து கொடுத்தது யாருன்னா எங்கள் அம்மா தான். உங்களுக்கு இங்கிலீஷ் வராதுன்னு கவலைப்படாதீங்க, ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் அப்பா இன்கம் டேக்ஸில் வேலை செய்ததுனால கவர்மெண்ட் ஜாபில் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதணும். அந்த எக்ஸாமில் டியூஷன் எடுத்து எங்கள் அப்பா ப்ரமோட் ஆனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா எங்கள் அம்மா தான். எனக்கு பிரியமானவர்களே, நல்லா டியூஷன் எடுத்து நீ கவலைப்படாதீங்க, நல்லா படிங்க. எங்கள் அப்பாவுக்கு டிப்ரெஷன் ஆயிரும் சில நேரத்தில், ஐயோ இதெல்லாம் எனக்கு வராது, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது போல இருக்குன்னு அவர் அப்படியே தலையை கீழே போட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் வாங்க,
அப்படின்னு உட்கார வச்சு நல்லா டியூஷன் எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் ஒரு மனைவி வந்து கணவன் எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ நிந்தை, எவ்வளவோ கஷ்டம், வேலை ஸ்தலத்தில், பிஸ்னஸில் என்னென்னமோ பாடு, வீட்டுக்கு வரும்போது அவங்கள குறை சொல்லி, நீ உதவாதவன், நீ யூஸ்லெஸ், நீ தண்டம், நீ தண்ட சோறு, நீ ஏன் இப்படி இருக்கிற, இப்படியே குறை சொல்கிறதுக்காக ஆண்டவர் உங்களை வந்து ஏற்ற துணையாக ஏற்படுத்தி கொடுத்தார். இல்லை, நீங்கள் ஆறுதலின் பாத்திரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நானும் இங்கே என்னுடைய தகப்பனார் இறந்து போனேன், ரொம்ப ரொம்ப உடைந்து போனேன், ரொம்ப ரொம்ப எனக்கு பலனே இல்லை. அப்போ என் மனைவி தான், நான் தைரியமாக சொல்லுவேன், மனைவி ரொம்ப என்னை தட்டி கொடுத்து என்னை ரொம்ப பலப்படுத்தி ஊழியத்தில் வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணி, அவங்க ஊழியத்தில் டைரெக்டாக வந்து நின்று இங்கே மேடலெல்லாம் ஊழியம் செய்யலைனாலும், ஆனால் பின்புறத்தில் இருந்து நான் நல்ல ஊழியம் செய்வதற்காக எனக்கு தூணாக இருந்தவள் என்னுடைய மனைவி. உண்மையிலேயே என்னுடைய மனைவி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் ஒரு நாள் எனக்கு ஒரு ஷர்ட்டு கூட நான் எடுத்தது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஷர்ட்டு கூட நான் கடையில் போய் வாங்கினது கிடையாது. ஒரு பேண்ட்டு, நான் போட்டிருக்க பேண்ட்டு பெல்ட்டிலேருந்து இந்த டை முதல் கொண்டு நான் எதுவுமே வாங்கினது கிடையாது. நான் போய் இது எனக்கு வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு எல்லாமே என் மனைவி தான் எனக்கு கரெக்டாக என்ன எனக்கு வேணும், என்னன்னு எனக்கு தேவை. நான் ஊழியத்துக்கு கிளம்புறேன்னா அதுக்கு முன்பதாகவே துவச்சி ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி நீட்டாக அங்கே ஹேங் பண்ணியிருப்பா ஹேங்கரில். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு காஃபி அங்கே இருக்கும், கேட்கறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றீங்களா வரீங்களான்னு கூப்பிடுவா. இதுதாங்க ஆறுதல், இதுதான் ஆறுதல். உங்கள் புருஷன் இடத்துல நீங்கள் அப்படிப்பட்ட அன்பை செலுத்தி பாருங்க. ஈசாக்கு போகிற அவரும் விளையாடி கொண்டு தான் இருப்பார். நிச்சயமா அந்த அன்பு தனியவே தனியாது. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை, அந்த மரியாதை கொடுத்தா தானா அன்பு வரும். ஹல்லேலூயா. சரி, எப்போ பார்த்தாலும் மனைவி இப்படி செய்ய, புருஷன் பற்றி என்னங்க, வாட் அபவுட் த ஹஸ்பண்ட் என்று கேட்பீர்கள் என்றால், எனக்கு பிரியமானவர்களே, புருஷரும் பாருங்க மனைவிக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஈசாக்கு தன்னுடைய மனைவி ரெபெக்காளுக்கு ஊழியம் செய்தாரா? ஆம், ஊழியம் செய்தார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசி. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஹல்லேலூயா. இந்த தேவ மனிதனாகிய இந்த ஈசாக்கு எவ்வளோ ஒரு அருமையான ஒரு மனிதன். அவர் தியானம் பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, தனியாக அந்த தனிந்து போகாத அந்த அன்பை காண்பிக்கிற ஒரு மனிதன் மாத்திரம் அல்ல, தன் மனைவிக்காக அவன் ஜெபித்தான். மனைவியின் இடத்துல ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? பிள்ளை பெற முடியாத ஒரு மலடியாய் அவள் இருக்கிறாள். உடனே பார்த்துட்டு, எனக்கு தெரியும் உங்கள் குடும்பமே சாபம் பிடிச்ச குடும்பம், உங்கள் குடும்பத்தை என்னைக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் நான் வந்து இணைஞ்சனோ அன்னியிலேருந்து ஒன்றும் உருப்படலை, இப்படியெல்லாம் சொல்லலை. இந்த இந்த ஈசாக்கு பாருங்க தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார். இன்றைக்கு எத்தனை கணவன்மார் தங்களுடைய மனைவிக்காக ஜெபித்தார்கள்? ஆர் யூ ப்ரேயிங் ஃபார் யுவர் ஒய்ஃப்? எனக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கிறான், ஊழியம் செய்கிறான். அது என்ன ஊழியம்? ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும். அப்பொழுது தான் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாய் மாறும்? இனிமையான குடும்பமாய் மாறும். நீங்கள் ஜெபித்து பாருங்க. ஏன்னா நீங்கள் குடும்ப தலைவர். கிறிஸ்துவே குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறார். குடும்பத்திற்கு யாருங்க தலைவர்? ஆண்கள் தான். ஆண்கள் தான் குடும்பத்திற்கு தலைவர். கணவன் தான் இந்த தன்னுடைய குடும்பத்திற்கு அவன் தலைவனாக இருக்கிறான். ஆகவே அந்த தலைவன் தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்காமல் இருப்பாரா? செவி கூடாமல் இருப்பாரா? நிச்சயமாய் செவி கொடுத்து பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள், உங்களுடைய மனைவிக்காக ஜெபிங்க. இன்னும் குறை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன், அவளுக்கு ரொம்ப எரிச்சல், ஆண்டவரே இந்த எரிச்சலை மாற்றுங்கப்பா, நல்ல குணத்தை தாங்க ஆண்டவரே, ஜெபிங்க. அவளை திட்டி போட்டு உன்னை கட்டுறதுக்கு நான் போய் இந்த கல் எதையாவது கட்டியிருப்பேன், அதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு அவளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை அவர் கேட்டருளுவார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் குடும்பத்திற்கு யார் முதல் ஆசாரியன் என்று உங்களுக்கு தெரியுமா? கணவன் தான் குடும்பத்திற்கு ஆசாரியன். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பாஸ்டர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், கர்த்தர் வந்து இந்த லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டு அவர்களை ஊழியத்துக்கென்று பிரிப்பதற்கு முன்பதாக
குடும்பத்திற்கு யார் பலி செலுத்தினார்? நீங்கள் எகிப்து தேசத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அந்த தகப்பன் தான் தன்னுடைய குடும்பத்திற்கு வேண்டிய அந்த பலியை செலுத்தி அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசினது யார்? ஆசாரியனா? அல்ல. யார் பூசினது? கணவன் தான் பூசினான். எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் தான் ஆசாரியன், நீங்கள் தான் பாஸ்டர். ஆகவே உங்களுடைய பிள்ளையாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், நீங்கள் தான் என்ன பண்ணணும்? அவர்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பம் ஈசாக்கின் குடும்பத்தை போலவே மாறும். ஹல்லேலூயா! ஒரு இனிமையான குடும்பமாக கர்த்தர் மாற்றுவார். ஒரு பெரிய மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் உண்டாயிருக்கும். இரண்டாவதாக மனோவாவின் குடும்பத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த மனோவா குடும்பத்தில் என்ன ஆசீர்வாதம் என்று பார்ப்பீர்கள் என்றால், அந்த குடும்பத்தில் ஒரு மனம் காணப்பட்டிருந்தது. நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஓரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஹல்லேலூயா! இங்கே ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். இது மனோவாவின் குடும்பம். இந்த மனோவாவின் குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சிம்சோன் என்ற ஒரு பராக்கிரமசாலி அந்த குடும்பத்தில் தான் அவன் தோன்றினான் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இந்த குடும்பத்தினுடைய முக்கியத்துவம், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஃபேமிலி என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, அதுதான் அந்த குடும்பத்தில் காணப்பட்ட ஒரு மனம். அந்த ஒரு மனம் எப்படிப்பட்ட ஒரு மனம் என்றால், 2 காரியத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். முதலாவதாக கணவன் மனைவி இடையே ஒளிவு மறைவு இல்லாத ஒரு மனம் அங்கே காணப்பட்டது. இரண்டாவதாக எப்படிப்பட்ட ஒரு மனம் என்றால், அவர்கள் கர்த்தரை ஒரு மனதோடு அவர்கள் சேவித்தார்கள். இந்த 2 ஒரு மனமும் இந்த குடும்பத்தில் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அந்த குடும்பத்தில் நான் சொன்னது போல எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுகிற, ஒளிவு மறைவு இல்லாத ஷேரிங் ஒன்னஸ் அந்த குடும்பத்தில் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13:6. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார், அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. இங்கே பாருங்கள், மனோவாவின் மனைவி மனோவாவாகிய தன்னுடைய புருஷனிடத்துல நடந்த சம்பவித்த எல்லா காரியத்தையும் அவள் மறைக்காமல் எல்லாவற்றையும் அவள் சொன்னாள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் இந்த மனோவாவின் மனைவிக்கு தேவ தூதனானவன் தோன்றினான். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறது, அவன் பலத்த பராக்கிரமசாலியாய் அவன் இருப்பான். அதற்காக நீ என்னென்ன காரியங்களை நீ செய்ய வேண்டும், உன்னையே நீ தூய்மையாய் காத்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளை ஒரு பரிசுத்த பிள்ளையாய் இருக்க போகிறது. அந்த பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிற ஒரு ஊழியத்தை அந்த பிள்ளை செய்யும். இந்த காரியத்தை எல்லாம் அந்த தூதன் சொன்ன பொழுது அந்த மனைவி என்ன செய்தாலாம், ஓடி போய் தன்னுடைய கணவன் இடத்துல ஒன்றுமே மறைக்காமல் அதை அவள் தெரிவித்தாள், அறிவித்தாள் என்று நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வரும்பொழுது, கணவன் மனைவியின் வரும்பொழுது, அவர்களுக்குள்ள ஒரு காரியம், ஒரு மனம் காணப்பட வேண்டும். அது என்ன ஒரு மனம் என்றால், ஒன்றும் மறைக்காமல் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுகிற, எல்லாவற்றையும் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் அறிவிக்கிற ஒரு குடும்பமாய் இருப்பது நல்லது. ஆனால் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டத்திற்கு பிரச்சனையே கம்யூனிகேஷன் கேப். கணவனும் மனைவியும் பேசிக்கொள்வதே இல்லை. அவர் டயர்டாக வருவார், இவங்க வேறு வேலையாக இருப்பாங்க. ஒருத்தரோடு ஒருத்தர் எதையுமே பகிர்ந்து கொள்ளுகிறதில்ல, ஒன்றையும் அவர்கள் ஷேர் பண்ணுகிறது அல்ல. வேலை ஸ்தலத்தில் என்ன நடந்ததோ அதை சில நேரத்தில் மனைவி கணவன் இடத்துல சொல்லுவதில்லை. அதே போல் கணவன்
என்னன்னா நடக்குதோ அதை மனைவியின் இடத்துல சொல்லுவதே இல்லை. 2 பேருக்குமே 2 லாக்கர் இருக்கும். இருதயத்தில் 2 லாக்கர் வச்சுருப்பாங்க. இவங்களுடைய ரகசியத்தெல்லாம் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த சைடில் அவங்களுடைய ரகசியத்தெல்லாம் அவங்க வைத்திருப்பார்கள். 2 பேருக்கு ஃபோன் இருந்தாலும் 2 பேருமே பயங்கரமாக லாக்கு பயோமெட்ரிக்ஸ்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் கேட்குறேன், 2 குடும்பத்துக்குள்ள உள்ள நம்பிக்கை இருக்குமே, ஆனால் உங்கள் மனைவியின் இடத்துல நம்பி உங்கள் ஃபோனை கொடுக்க முடியுமா? இல்லைனா உங்கள் மனைவி நம்பி உங்கள் ஃபோனை உங்களுடைய கரத்தில் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியலன்னா அந்த குடும்பத்தில் உண்மையிலேயே ஒரு மனம், ஒளிவு மறைவில்லாத ஒரு மனம் அங்கே இல்லை. கணவன் அவங்களுக்கு வேண்டிய சில ரகசியத்தை அவங்க மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதே போல கணவனும் மனைவியும் தனக்கு வேண்டிய சில ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். 2 பேருக்குமே ஒரு சீக்ரெட் வேர்ல்டு இருக்கிறது. இவங்களுக்கு ஒரு ரகசிய உலகம், அவங்களுக்கு ஒரு ரகசிய உலகம். 2 பேரும் 2 ரகசிய உலகத்தை அவங்க பகிர்ந்து கொள்ளவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் வெளியில் ஒரு மூச்சு கூட வெளியே விட மாட்டாங்க. யாராவது 3rd பர்சன் மூலமாக அவங்க கேள்விப்பட்ட பிறகு தான் கணவனுக்கு ஆத்திரம் தான் வரும். ஏன் இதை நீ மறைச்ச அப்படின்னு கோவப்படுவாங்க. அதே போல் மனைவிக்கு கோபம் வருமா வராதா? நிச்சயமாக வரும். உரிமையாக கேட்கலாமா? மனைவி உரிமையாய் கணவனை பார்த்து ஏன் மறைச்சிங்கன்னு கேட்குறதுக்கு எல்லாம் உரிமையும் உண்டு. அதே போல் கணவனுக்கும் உரிமை உண்டு. இல்லைன்னா அந்த குடும்பமே கிடையாது. எனக்கு பிரியமானவர்கள், அந்த ஒளிவு மறைவு அங்கே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி என்னால் சொல்ல முடியும், என்னுடைய ஃபோன் பாஸ்வேர்டு எல்லாமே என் மனைவிக்கு தெரியும். என் மனைவியினுடைய ஃபோன் பாஸ்வேர்டு அவளுக்கு தெரியும். நான் ஒன்றும் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளேயும் அப்படியே தலைமாட்டுக்குள்ளேயும் ஒளிச்செல்லாம் வைக்கிறதே கிடையாது. அவள் கேட்டு பாருங்கள். என் மனைவி நீங்கள் என்னைக்காவது பார்த்தீங்கன்னா நீங்களே நேராக கேட்டு பாருங்களேன். யூ ஆஸ்க், ஐ சேலஞ்ச் யூ. ஒளிவு மறைவே கிடையாது. எனக்கு எந்த ரகசிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. அவளுக்கு தெரியாத ஒரு ரகசிய ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அவளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ என்ன காரியமோ எனக்கு தெரியாதது கிடையாது. ஏனென்றால் ஒருவர் இடத்துல ஒருவர் டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுவோம். எனக்கு பிரியமானவர்களே, மிஸ்ஸஸ் மனோவாவும் அவர்கள் அப்படிதான். என்ன நடந்ததோ உள்ளபடி மறைக்காமல் வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பம். நான் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு சில காரியம் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு ஜீரோ. இந்த டிமானடைசேஷன் வந்துச்சு பாருங்க. இந்த டிமானடைசேஷன் வந்தபோது அப்போ தான் கணவனுக்கு தெரியாமல் தலைகாணி கீழே 500 ரூபாய் நோட்டு, கட்டிலு கீழே இருந்தது 500 ரூபாய் நோட்டு. என்னத்துக்காக இந்த டிமானடைசேஷன் போட்டாங்கன்னா, இந்த கள்ள நோட்டுலாம் இருக்கக்கூடாது, பிளாக் மணி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இந்த டிமானடைசேஷன் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் அப்படியே கத்தா நோட்டை எடுத்துகிட்டு இதை கணவனுக்கு தெரியாமல் எத்தனை நாள் நாங்கள் ஒழிச்சு மறைச்சி வச்சுருந்தேன், இது எப்படியாவது மாற்றி கொடுப்பீங்களா? உண்மையிலேயே பேங்க்ஸில் நிறைய பேர் இந்த பிளாக் மணியில் வைத்து கொண்டு இருக்கிறவர்களோ பெரிய அரசியல்வாதிகளும் வரலை. பெண்கள் தான் அங்கங்கே இந்த பேக்குக்கெல்லாம் தூக்கிட்டு வராங்க டிமானடைசேஷன். அப்போது எனக்கு பிரியமானவர்களே, ஒரு பிரதர் சொன்ன ரொம்ப ஆச்சரியம். ஒரு மனைவி பாருங்கள், தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லாமலேயே அந்த கணவனுடைய வீட்டில் இவங்க அடமானம் வச்சுட்டு இருக்காங்க. பேங்க்கில் வச்சு எத்தனையோ லோனெல்லாம் வாங்கியாச்சு, எத்தனையோ லட்சம் லோனு. ஒரு நாள் லெட்ரு வருது, வீட்டை ஜப்தி பண்ண போகிறாங்கன்னு. அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்காக வந்துருச்சு. நம்ம லோன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா கூடவே இருக்கிற மனைவி, நல்ல பூனை மாதிரி இருந்த அந்த மனைவி பாருங்கள் மெதுவாக சொல்லுது, ஆமாங்க நான் தான் பண்ணேன். ஏமா இப்படி பண்ணேன்? இத்தனை லட்சம், 20 லட்சம் 25 லட்சம் எங்கே போகிறது? ஏன் இப்படி பண்ணேன்? இல்லை, எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருந்தார், அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். அந்த ஒருவர் என்ன சொன்னாராம் ஞானமாக, நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், நம்ம நிறைய பணம் எடுத்துடலாம். ஸோ இப்போ இவங்க பிஸ்னஸ் பிளான்லாம் போட்டுட்டாங்க. ஆனால் அதை குறித்து ஒரு வார்த்தை கூட கணவன் இடத்துல என்ன பண்ணல, மூச்சை விடலை, கப்பு சுப்புன்னு. இதில் என்ன கூத்துன்னா, கணவனை நம்பலை, அந்த யாரோ ஒருத்தர் ஆஃபீஸில் இருக்கான் பாருங்க, அவனை நம்பி இத்தனை லட்சம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவனிடத்துல கொடுத்து அவன் தூக்கிட்டு ஓடிட்டான். கடைசியில் கணவருக்கு ஒரு பாப்பான்னு முழிக்கிறாரு. எனக்கு பிரியமானவர்களே,
இதுதான் பாருங்க, ஏன் குடும்பம் கெட்டு போகுது, ஏன் இந்த டிவோர்ஸு, ஏன் சண்டை, ஏன் எரிச்சல். நாங்கள் ஒரு மனம் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இனிமையாக இருக்கணும் என் குடும்பம், இனிமையாக இருக்கணும் என் குடும்பம், இனிமையாக இருக்கணும் என் குடும்பம், ஆசீர்வாதமாக இருக்கணும். முதலாவது ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும். நம்ம ஹல்லேலூயா. ப்ராக்டிக்காக இல்லாமல் எல்லாம் மேஜிக்காக மாறணும்னு நினச்சிங்கன்னா மாறாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா நல்ல ஆலோசனை கொடுக்குது. அது என்ன நல்ல ஆலோசனைன்னா ஒளிவு மறைவு அங்கே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சிலருக்கு கணவனுக்கு தெரியாத 1008 பழக்க வழக்கங்கள் இருக்கும், உறவுகள் இருக்கும். அதே போல் கணவன் இடத்துல எத்தனையோ ரகசிய உறவுகள்லாம் இருக்கும். இப்படி இருந்தால் ஒரு குடும்பம் என்றைக்குமே என்ன பண்ணாது, அது செழிக்க போவதே இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, அந்த எந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி இருக்கோ, ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறதோ, அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. கணவன் மனைவி நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மூணாவது ஒரு நபர் கணவன் மனைவிக்கு நடுவே ரெண்டு பேரையும் பிரிக்காத அளவுக்கு ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். தோட்டத்தை கெடுக்கிற குள்ள நரிகள் அநேகம் உண்டு. குள்ள நரியை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே விட்டீங்கன்னு வைத்தீங்களேன், குடும்பத்தை பாலாக்கி விடும். எனக்கு பிரியமானவர்களே, என்னவோ உள்ளதை உள்ளபடி மனைவி இடத்துல சொல்லுங்கள். அதே போல் ஒருவேளை பிகினிங்கில் ஒருவேளை சண்டை போடுறது போல் இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு நம்பிக்கை என்ற அந்த ஒரு ஃபவுண்டேஷன் உண்டாகும் பொழுது, அஸ்திபாரம் உண்டாகும் பொழுது, உண்மையிலேயே அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருக்கும். ஒரு கணவர் சொன்னார், என் மனைவி எப்பவுமே என்ன சந்தேகப்படுறா, ஒரே சந்தேகத்தின் ஆவி அவருக்குள்ளே இருக்கிறது. அப்போ இந்த ஆலோசனை நேரத்தில் கேட்டாங்க, ஏங்க நீங்கள் எப்போவுமே உங்கள் புருஷனை பார்த்து சந்தேகப்படுறீங்க? நான் சந்தேகப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விஷயத்தெல்லாம் அவங்க ஒன்று ஒன்றா சொல்லும் போது எங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க, சந்தேகப்படுறா, ஊரெல்லாம் போய் நான் சந்தேகப்படுறேன்னு என் பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு என்னுடைய கணவர். ஆனால் இவர் சொல்லுவார், நான் இங்கே போகிறேம்மா, இத்தனை மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அத்தனை மணிக்கு வர மாட்டார். எப்போவுமே டிலே ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு நாள் சந்தேகம், இவர் ஒவ்வொரு நாளும் ஏன் டிலேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று சொல்லுவார், ட்ராமா. இப்படி போனேன்னா அப்படியே பிரிட்ஜே உடஞ்சி விழுந்துச்சா, 10 பேர் தண்ணியில் விழுந்து சாக கடை நான் தான் நீஞ்சல் அடித்து எல்லாரையும் காப்பாற்றினேன். இப்படி ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு ட்ராமா கதையை சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு, உண்மையிலேயே இவர் இவ்வளோ பெரிய ஆளாக்கும் அப்படின்னு. ஒரு நாள் இவர் எங்கே தான் போகிறாரு, இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தா வேற ஒரு வீட்டுக்கு போகிறார். சார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே இந்த அம்மா வராங்க, ஆட்டோவில் வராங்கன்னு அவருக்கு எப்படியோ தெரிய அவர் வீட்டை விட்டு ஓடியே போயிட்டார். அந்த வீட்டை விட்டு இந்த மனைவி அவங்க வீட்டில் போய் பார்த்தா அங்கே அவர் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற வேற ஒரு பெண் அந்த இடத்துல இருக்காங்க. கப்பட்டை திறந்து பார்த்தா இவருடைய கணவருடைய துணியெல்லாம் அங்கே உள்ளே இருக்குது. பார்த்துக்கோங்க. இது இவ்வளோத்தையும் இவ்வளோ பயங்கரமான கில்லடி வேலைலாம் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, என் மனைவி என்னை சந்தேகப்படுறா, சந்தேகத்தின் ஆவி பிரதர். இது யார் இதில் தப்பு? எனக்கு பிரியமானவர்களே, அந்த இடத்துல ஒரு குடும்பத்தில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மனோவாவுடைய மனைவி பாருங்க, என்ன நடந்ததோ எல்லாவற்றையும் ஓடி தன்னுடைய கணவன் இடத்துல மறைவே இல்லாமல் எல்லாவற்றையும் அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால என்ன ஆசீர்வாதம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த கணவன் மனைவி பின்பதாகவே ஓடுகிறவனாய் இருந்தான். அந்த மனைவியும் கணவன் இடத்துல எப்பொழுதுமே ஓடுகிறவளாய் இருந்தாள். அது என்ன ஓடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிரியமானவர்கள், என்ன நடந்தாலும் ஓடி கணவன் இடத்துல சொல்லிவிடுவாள். மறைவே கிடையாது. அங்கே நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நியாயாதிபதி 13:11. அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் இந்த ஸ்திரீயோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். இப்போ மனோவாவுடைய மனைவி எல்லாவற்றையும் அவள் மறைக்காமல் ஒப்புவித்த உடனே இப்போ இவள் கேட்கிறான், எங்க அந்த தேவனுடைய தூதன் என்று. உடனே அவள் சொல்லுகிறாள், இந்த இடத்துல நான் அவளை தரிசித்தேன். உடனடியாக இந்த கணவன் பாருங்க, மனைவியின் பின்பதாக அவன் போனான். மனைவிக்கு பின்பதாக ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவ்வளவு ஒரு நம்பிக்கை. எனக்கு பிரியமானவர்களே, அதே போல அங்கே போய் கேட்கிறான், நீர்தான் என்னுடைய மனைவியோடு பேசினீரா? ஆமாம், நான் தான் பேசினேன்.
நீர் தான் தரிசனமா, நீர் தேவதூதனா? ஆமாம், நான் தான் தேவனுடைய தூதன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, அப்படின்றால் ஒருவரோடு ஒருவர் என்ன நடந்தாலும் கணவன் எப்பொழுதுமே மனைவியின் பின்பதாக ஓடணும். அதே போல் மனைவி யார் பின்பதாக ஓடணும்? கணவன் இடத்துல ஓடணும். அப்படி இருந்தால் தான் ஒருமித்து அவர்களால் நடக்க முடியும். ஆனால் சில நேரத்தில் கணவன் வந்தால் மனைவி போய் வேறு பக்கம் போயிடுவாங்க. நீ இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் அந்த பக்கம் போகிறேன், நீ நீ இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் அடுத்த பக்கம் போகிறேன், இப்படின்னு ஒருவரோடு ஒருவர் பின்பதாக ஒருவர் செல்வதில்லை. ஏன் ஆலயத்துக்கு வரும்போது கூட பாருங்க, கணவன் எப்பவுமே 10 அடி முன்பதாக தான் நடப்பார். பின்னால் அவங்க மனைவி மெதுவாக வருவாங்க, தொடக்குன்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு மனமாக நடக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன 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 காரியம், சின்ன காரியம்தான். அதில் ஒரு மனம் இல்லை பாருங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அந்த இடத்துல ஒரு உண்மை காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறது போல, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இரண்டாவதாக என்ன ஒரு மனம் இந்த மனோவாவின் குடும்பத்தில் காணப்பட்டது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் இணைந்து கர்த்தரை அவர்கள் சேவித்தார்கள். நீங்கள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீர் என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். போதும் 19ஆம் வசனத்தை வாசிங்க. மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். 20வது வசனம். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும் வகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குபுற விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 2 பேருமே எதை செய்தாலும் கர்த்தரை சேவிக்கும் பொழுது ஒரு மனதோடு அவர்கள் சேவித்ததை நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்கு சமைத்து கொண்டு வரட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் நாங்கள், நான் போய் சமைத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லவில்லை, நாங்கள் சமைத்து கொண்டு வருகிறோம். அதுலேயும் ஒரு மனதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஒரு மனம் காணப்பட்டது. அப்படி ஒரு மனதோடு கர்த்தரை சேவிக்கும் பொழுது அங்கே என்ன நிகழ்கிறது என்றால், அற்புதம் நிகழ்கிறது. ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. ஹல்லேலூயா. என்ன அதிசயம் விளங்கினது? 2 பேருமே பலிபீடத்தில் பலியை அவர்கள் செலுத்தினார்கள். பலியை செலுத்தின பொழுது அந்த அக்கினி ஜுவாலை எழும்பிற்று என்று நாம் பார்க்கிறோம். அந்த அக்கினி ஜுவாலை எழும்பும் பொழுது மனோவாவும் அவனுடைய மனைவியும் 2 பேருமே அந்த அக்கினி ஜுவாலையை அவர்கள் பார்க்கிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான காரியம் நிகழ்கிறதை பார்க்கிறோம். மனோவா அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. ஹல்லேலூயா. அப்போனா தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஒரு மனதோடு அவர்கள் செய்யும்போது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவரை ஒரு மனதோடு நோக்கி பார்க்கும் பொழுது, குடும்பமாய் நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது அதிசயம் விளங்கும். என்ன அதிசயம் விளங்கினது? அவள் பிள்ளை இல்லாத மலடியாய் இருந்தால் கர்த்தர் அன்றைக்கு மனோவாவின் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அதிசயம் காணப்பட்டது. அதே போல தான் எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, குடும்பமாய் நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, நீங்கள் இருவருமே கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவரே இந்த துதி பலியை நான் ஏறெடுக்கிறேன், இந்த ஆராதனையை உமக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று ஒரு மனதோடு அவர் ஆராதிக்கும் பொழுது உண்மையிலே அதிசயம் அங்கே நிகழும். ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்முடைய ஆலயத்தில் ஈலும் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா குடும்பமாக ஆராதிக்கிறதுக்கு ஒரு செக்ஷன் நாங்கள் வைத்திருக்கிறோம். குடும்பமாக அங்கே உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனால் சில சர்ச்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ சர்ச்சுக்குள்ளே வந்தாங்களோ ஆணும் பெண்ணையும் பிரிச்சுருவாங்க. கணவனையும் மனைவியும் பிரிக்கிற இடமே எங்கே இருக்குன்னா சர்ச்சில் தான் இருக்கும். நீங்கள்லாம் இந்த பக்கம், நீங்கள்லாம் இந்த பக்கம். தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருப்பானாக
ஆனால் இங்கே மனோவாவும் மிஸ்ஸஸ் மனோவாவும் இணைந்து கர்த்தரை நோக்கி பார்த்தார்களாம். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை இணைந்து கணவனும் மனைவியை கைகோத்து அவரை பார்த்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, கைகோத்து நீங்கள் துதிக்கும் பொழுது, கரம் பிடித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அற்புதம் நிகழும். என்னுடைய தாய் தகப்பனாருடைய வாழ்க்கையை பார்த்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன். என்ன செய்வாங்கன்னா, இரவில் தூங்குவதற்கு முன்பதாக எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுடைய கையை பிடித்து 2 பேரும் ஒரு ஜெபத்தை செய்து விட்டு தான் அவங்க படுக்கைக்கே செல்லுவார்கள். நான் சொல்கிறது அந்த காலத்தில் இல்லை, அவங்க மரிக்கிற வரைக்கும் அந்த பழக்கம் அவர்களுக்குள்ளே இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, அப்படி என்றால் என்ன செய்யணும்னா, ஒரு மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதுமே கணவர் சொல்வார், உன்னோட எனக்கு ஒரு மனமே இல்லை, உன்னோட நான் ஜெபிச்சா எனக்கு ஜெபமே ஓட மாட்டேங்குது, நான் தனிமையாக நான் போய் ஜெபிக்க போகிறேன். என்ன சொல்லி ஜெபிப்பார்? நீர் மாத்திரம் போதும். மனைவி வேண்டாம், நீர் மாத்திரம் போதும், வேண்டவே வேண்டாம். மனைவி இந்த பக்கம் போயிடுவாங்க, நீர் மாத்திரம் போதும், அதெல்லாம் நிறுத்துங்க, ஒப்பாரியெல்லாம் நிறுத்திட்டு 2 பேரும் ஒன்றா மனோவாவின் மனைவியும் நோக்கி பார்த்தார்களாம், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா. அற்புதம் நிகழ்ந்தது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். மாத்திரமல்ல, 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த அக்கினி ஜுவாலை வானத்திற்கு நேராக அது எழும்பின பொழுது அந்த தேவ தூதன் அந்த அக்கினி ஜுவாலையின் மேலே அந்த அக்கினி ஜுவாலைக்குள் நின்று அவன் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாம்? முககுப்புற விழுந்து அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். They fell on their faces and they worshiped the Lord. கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆராதனையிலும் பாருங்க, அந்த ஒரு மனம் 2 பேருமே ஒரு மனதோடு முககுப்புற விழுந்து கர்த்தரை அவர்கள் ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், குடும்பத்தில் இருக்குமே ஆனால், உண்மையிலேயே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் கணவன் மனைவியும் அவங்க ஒன்றா ஜெபிக்க முடியலன்னா, உள்ள அவ்வளவு கசப்பு. இவர் கண்ணாப்பினா திட்டிருப்பார், அந்த அம்மா கண்ணாப்பினா இவரை திட்டிருப்பாங்க. ஆனால் 2 பேருக்குமே ஜெபம் என்ன பண்ணாது? ஒன்றா ஜெபம் ஓடாது. ஆனால் ஒன்றா ஜெபம் பண்ணணும்னா அவங்க ஒன்றா ஒரு காரியத்தை செய்து ஆகணும். என்ன காரியம்? ஒருத்தர் இடத்துல ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஆகணும். புரியுதுங்களா? இந்த மன்னிப்பு கேட்டிருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்வார்கள் என்றால், நான் உன்னோட ப்ரே பண்ண மாட்டேன், நான் தனியாக போகிறேன் அப்படின்னு தனியாக போய் உட்காந்துப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு மனமாக அங்கே ஜெபிக்க முடியும். அவங்க அப்படி ப்ரேயர் பண்ணும் பொழுது இவங்க மனைவி நினைப்பாங்க, என்னை என்ன திட்டு ஆண்டவரே உங்க நேசிக்கிறேன்றாரு அப்படின்னு மனைவி யோசிப்பாங்க. அதே போல் கணவன் என்ன யோசிப்பார்? என்ன மதிக்கவும் மாட்டேறா, கண்டுக்கவும் மாட்டேன்றா. ஆனால் இங்கே பார்த்து ஆண்டவர் இடத்துல மாத்திரம் ஐயோ இவ்வளோ கண்ணீர் வடித்து அப்படியே ஊற்றுதே, கண்ணிலேருந்து அப்படியே தரையாக ஊற்றுதே, இது உண்மையான கண்ணீரா, இது கிளிசருன்னா அப்படின்னு பார்ப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் என்னைக்கு 2 பேர் ஒன்றா ப்ரேயர் பண்ணுறாங்களோ அந்த ப்ரேயருக்கு முன்பதாக, அந்த ஜெபத்துக்கு முன்பதாக என்ன காணப்படும்னா, ஒரு ஒப்புறுதல், ஒரு ரீகன்சைலேஷன் அங்கே காணப்பட்டால் ஒழிய அவர் ஒரு மனதோடு ஜெபிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆக கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாலே அந்த குடும்பத்தில் ஒரு மனம் காணப்படும். மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தை தேவனுடைய பிரசன்னமும் காணப்படும். அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்க வேளையிலே அற்புதம் விளங்கும். ஹல்லேலூயா. அற்புதம் வெளிப்படும். ஆம் பிரியமானவர்கள், அந்த ஒரு மனதோடு ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம். மனோவாவின் குடும்பத்தை போல நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். அதுதான் ஜெகரியாவின் குடும்பம். இந்த ஜெகரியாவின் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஆவிக்குரிய குடும்பம். ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்க கேளுங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம், ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். இது யாருடைய குடும்பம் என்றால் ஜெகரியாவுடைய குடும்பம். ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இங்கே வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய்
இருந்தார்கள். மாத்திரமல்ல, கர்த்தருடைய சகல கற்பனைகளையும் நியமங்களையும் அவர்கள் கை கொண்டார்கள். மூன்றாவதாக, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்ப்பது ரொம்ப அரிதான ஒரு காரியம். ஏன் அரிதான காரியம் என்றால், ஒன்று, கணவன் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பார். அவர் ரொம்ப ஆவிக்குரிய காரியங்களில் ரொம்ப ஆழமாக இருப்பார். மனைவி மேலோட்டமாக இருப்பார்கள். இன்னும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, மனைவி ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஆழத்தில் அவங்க இருப்பாங்க. ஆனால் கணவர் ரொம்ப உலக பிரகாரமாக இருப்பார். ஆனால் சில குடும்பத்தில் தான் பார்த்தீங்கன்னா, கணவனும் சரி மனைவியும் சரி ஆவிக்குரிய நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு அரிதான ஒரு காரியம், ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இரண்டு குடும்பத்தாரும், இதில் பார்த்தீங்கன்னா எலிசபெத்தும் ஜெகரியாவும் 2 பேருமே கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய நிலையில் அவர்கள் உயர்ந்து இருந்தார்கள் நாம் பார்க்கிறோம். நீதி உள்ளவர்களாக இருந்தார், கற்பனைகளை நியமங்களை கைக்கொள்கிறவர்களாக இருந்தார், கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக நம்முடைய குடும்பமும் மாறணும். ஹல்லேலூயா. இங்கே நாம் 2 காரியத்தை பார்க்கிறோம். இந்த குடும்பத்தில் ஆவினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பம், தேவனுடைய ஆவினாலே நடத்தப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தார்கள். 2 பேருமே முதலாவதாக ஆவினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். செகரியாவுடைய மனைவி, நீங்கள் லூக்கா 1:41 வாசித்து பார்க்கும் பொழுது, எலிசபெத் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போல கணவனாகிய செகரியாவை குறித்து வாசித்து பாருங்கள். லூக்கா 1:27 செகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஹல்லேலூயா. 2 பேருமே ஆவியினாலே நிரப்பப்பட்ட கணவன் மனைவியாக அவர்கள் இருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, லூக்கா 1:15 இந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஆவினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பம். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்னு, ஆண்டவரே, நான் மாத்திரம் உம்மை சேவிக்கிறது மாத்திரமல்ல, நான் மாத்திரம் ஆவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது மாத்திரமல்ல, என் கணவனையும் நிரப்புங்க ஆண்டவரே. என் கணவனுக்குள்ளே சந்திங்கப்பா, அவரும் ரட்சிக்கப்படணும், அவருடைய ஆழங்களுக்குள்ளே வரணும். அதே போல் என் மனைவியை சந்திங்க ஆண்டவரே என்று நம்முடைய குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பமாக கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்படி ஆவிக்குரிய ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் என்ன ஆசீர்வாதம் காணப்படும் என்றால், தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய திட்டம், அவருடைய தீர்மானம் அந்த குடும்பத்தில் அது விளங்கும். 2வது பாருங்க, அவங்க என்ன சொல்லுகிறார்கள், அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் காணப்பட்டது மாத்திரமல்ல, அங்கே தேவனுடைய வழி நடத்துதல். லூக்கா 1:15 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, செகரியாவும் அவனுடைய மனைவியும் பாருங்க, அவர்கள் வயது எத்தனையோ வருஷமாகியும் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது செகரியா கர்த்தரை அவன் ஆலயத்தில் சேவித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான். அந்த தரிசனத்தில் கேப்ரியேல் என்று சொல்லப்படுகிற தூதன் இந்த செகரியாவுக்கு வெளிப்பட்டு அவன் சொல்லுகிறான், நீ ஒரு பிள்ளையை நீ பெற்று எடுக்க போகிறாய், அவன் யோவான் ஸ்தானகன், அவனுடைய பெயர் யோவான் என்று. இந்த காரியத்தை எல்லாம் இந்த செகரியாவுக்கு சொன்ன பொழுது செகரியாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த தூதனை பார்த்து ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான், ஐயா, நான் ஒரு கிழவன், எனக்கு வயதாகி போயிற்று, என்னுடைய மனைவி அவள் வயது சென்றவள், இந்த வயதான காலத்தில் நாங்கள் ஒரு பிள்ளையை நாங்கள் பெற்றெடுக்க போகிறோமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது அந்த தூதன் இந்த செகரியா ஆசாரியனை பார்த்து ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான், நான் சொன்ன வார்த்தையை நீ சந்தேகப்பட்டபடியினாலே நிறைவேறுகிற ஒரு காலம் வரும், அந்த ஏற்ற சமயத்தில் நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் விழுந்து போகாமல் அப்படியே நிறைவேறும் பொழுது நீ ஆச்சரியப்படுவாய். ஆனால் அந்த நிறைவேறுகிற அந்த காலம் வருகிற மட்டும் நீ ஊமையனாய் இருப்பாய், நீ பேச மாட்டாய் என்று ஒரு வார்த்தையை அவன் சொல்லுகிறான். உடனே என்ன ஆகிறது என்றால், நல்ல பேசிக்கொண்டிருந்த அந்த செகரியாவுடைய நாவு ஊமையான ஒரு நாவாய் மாறிவிட்டது. அதுக்கு மேலே அவனால் பேச முடியலை, ஒரு வார்த்தையும் பேச முடியலை. பாருங்க, காலம் கடந்து போனது. அவனுடைய மனைவியாகி எலிசபெத் கர்ப்பம் தரித்தாள்.
இப்பொழுது அருமையான ஒரு பிள்ளை பிறந்தாயிற்று. இப்போ அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அந்த மோசையின் கற்பனைகள் பிரகாரம் காரியங்களை செய்யணும். அவனுக்கு பேர் வைக்கிற ஒரு நேரம் வந்துட்டு. அப்போது எல்லாரும் கேட்குறாங்க, இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? அப்போ கர்த்தர் எலிசபெத்துக்கு அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் என்பதை ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார். என்ன வெளிப்படுத்தினார்னா, அவனுடைய பேர் யோவானா இருக்கும். ஏற்கனவே தூதன் நம்ம சகரியா கணவனுக்கு ஏற்கனவே அவர் வெளிப்படுத்தினார். இவன் பெரியவனாக இருப்பான், கர்த்தருக்கு வழியை உண்டு பண்ணுவான், பலருடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்புகிற ஒரு ஊழியக்காரனாய் அவன் விளங்குவான், எல்லா தீர்க்க தரிசனத்தையும் சொன்னார். ஆனால் ஊமையாக இருந்ததுனால என்ன பேருன்னு அவருக்கு வரலை. ஆகவே இப்போ பேர் வைக்கிற நேரம் வந்தபோது இந்த எலிசபெத் சொல்லுகிறாள், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், அந்த பெயர் யோவானா இருக்கும். இப்போ எல்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் எலிசபெத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, எம்மா நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய கோத்திரத்தில் ஒரு நாளும் யாருக்கும் யோவான்னு பேர் வச்சதே கிடையாது, நீ திடீர்னு யோவான்னு சொல்கிறியம்மா, ஒன்று பண்ணுவோம், உங்கள் கணவன் இடத்துல போய் நம்ம கேட்போம். இப்போது சகரியா தீர்க்கதரிசி சகரியா ஆசாரியன்னு இருக்கிறார், அவர் இடத்துல போய், ஐயா உங்கள் பிள்ளைக்கு செய்கையில் கேட்டாங்களாம், உங்கள் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் என்ன பண்ணாராம், ஒரு எழுத்து பலகை எடுத்து ஒரு வார்த்தை எழுதினாராம், யோவான் அப்படின்னு எழுதினாராம். ஒரே ஆச்சரியம் எல்லாருக்கும். பாருங்க, என்ன காரியத்தை எலிசபெத்துக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அதே காரியத்தை செஹரியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, கர்த்தராலே நடத்தப்பட்ட ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. கர்த்தர் மனைவியின் இடத்துல காரியங்களை விஷயங்களை பேசுவார், அதே நேரத்தில் கணவன் இடத்துலையும் பேசுவார். ரெண்டு பேரும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிறத சொல்லுவாங்க. இன்னும் ஆச்சரியம் உண்டாகன்னா, ரெண்டு பேரும் கர்த்தர் அதை தான் எனக்கு வெளிப்படுத்தினாரு, உங்களுக்கும் அதை தான் சொன்னாரா அப்படின்னு அவங்க மகிழ்வார்கள். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் பாருங்க என்ன நடந்தது. அது வரைக்கும் ஊமையாக இருந்த சகரியாவுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அவன் மீண்டுமாக கர்த்தர் அவனுக்கு பேச்சை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் பாருங்க. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்களை தெய்வம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. கணவன் இடத்துல காரியங்களை சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், தீர்க்க தரிசனம் மூலமாய் கர்த்தர் பேச போகிறார். எந்த காரியத்தை கணவன் இடத்துல சொன்னாரோ அதே காரியத்தை மனைவியின் இடத்துலையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்போது அந்த குடும்பத்தில் தேவனுடைய வழி நடத்துதல் உண்டாகும். ஹல்லேலூயா. பிள்ளையை எப்படி வளர்க்கணும், அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும், அந்த பிள்ளைக்கு எந்த காலேஜில் சீட்டு வாங்கணும், எந்த இடத்துல வரந்தேடணும், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இது எப்பொழுது நடக்கும்? இருவரும் ஆவியானவராலே நிரப்பப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இரண்டு பேருமே கர்த்தருக்குள்ள ஐக்கியமாய் இருக்கும் பொழுது எந்த ஆவியானவர் மனைவியோடு பேசுகிறாரோ அதே ஆவியானவர் கணவரிடத்திலும் பேச வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதலை நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கலங்கலாம், என்ன அடுத்த தீர்மானம் என்ன எடுப்பதுன்னு தெரியல, என்ன நாங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிப்பதா, ஊழியத்திற்கு வருவதா, அல்லது இந்த காரியத்தை நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது செய்வதா, இந்த கட்டடத்தை கட்டுவதா, பல காரியத்தை தெரியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கலாம். ஆவினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாக இன்றைக்கு கர்த்தர் நம்மை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஜெப ஆண்டு, என்னுடைய குடும்பத்தை ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத இந்த எழுப்புதல் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பம் ஒரு ஈசாக்கின் குடும்பமாய் மாறப்போகிறது. ஒரு இனிமையான ஒரு குடும்பத்தை கர்த்தர் கட்டளிட போகிறார். இது வரைக்கும் என் குடும்ப வாழ்க்கையில் கசப்பு தான், பிரிவினை தான், எப்பொழுதுமே ஒரு இருள், அங்கே ஒரு நிம்மதி இல்லை என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, ஒரு இனிமையான குடும்பமாக கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர், என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் இனிமையான ஒரு குடும்பமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லது இன்னும் எனக்கு திருமணமே ஆகலைனாலும் நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் என்னுடைய குடும்பம் ஒரு இனிமையான குடும்பமாய்
ஆண்டவரை அமையணும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை எனக்கு தாருங்கள், தாரும் ஐயான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு இனிமையான குடும்பத்தை கர்த்தர் கட்டளிட போகிறார். அன்பு அங்கே காணப்பட போகிறது, அங்கே ஐக்கியம் காணப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்கிற ஒரு குடும்பமாய் மாற்றப் போகிறார். கணவன் மனைவிக்கு ஊழியமும், மனைவி கணவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு இனிமையான ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. அங்கே ஆறுதல் உண்டாக போகிறது, அங்கே தேறுதல் உண்டாக போகிறது. எப்படி ஈசாக்கு ரெபெக்காள் மூலமாக ஆறுதல் அடைந்தானோ, உன் குடும்பத்தில் ஒரு ஆறுதலை கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலின் குடும்பமாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஆறுதலின் பாத்திரமாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு குடும்பமாய் எங்களுடைய குடும்பங்களை மாற்றுவீராக. எப்படி ஈசாக்கு ரெபெக்காளுக்காக கண்ணீரோடு விண்ணப்பித்தானோ, அதே போல் ஆண்டவரை ஜெபிக்கிற கணவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற கணவனாய் மாற்றுங்க ஐயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியை ஒவ்வொரு ஆண்டவரே புருஷர் மீது நீர் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு இனிமையான குடும்பம், அன்பு தனியாத குடும்பம், கடைசி வரைக்கும் அன்பும் ஐக்கியமும் காணப்படுகிற ஒரு இனிமையான ஈசாக்கின் குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் மாற்றுவீராக. பிரிவினைகள், வைராக்கியங்கள், சண்டைகள் ஆண்டவரே எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவினாலே நிரப்புவீராக. தேவனுடைய அன்பு ஆண்டவர் இருதயங்களை ஊற்றப்படுவதாக. பிரிவினைகள் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லாம் டிவோர்ஸும் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. விவாகரத்து, நாங்கள் பிரிந்து போகிறோம், கசப்புகள் எல்லாம், கசப்பின் வேறுகள் இயேசுவின் நாமத்தினால பிடுங்கெறியப்படுவதாக. ஒரு அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் சகல சூழ்ச்சிகளும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. குடும்பத்தை அழிக்கிற ஒவ்வொரு குள்ள நெறிகளையும் இயேசுவின் நாமத்தினால், மனுஷ சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் பிரிவினை உண்டு பண்ணுகிற மனுஷிக ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. எல்லா துர்ஆலோசனையும் ஆண்டவர் ஏதே போல ஆசீர்வாத எல்லா ஆலோசனைகள் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவர் குடும்பம் ஆண்டவர் கட்டப்படட்ட ஆண்டவரே. உம்முடைய தீர்மானத்தின்படி, உம்முடைய நோக்கத்தின்படி ஆண்டவரே நீர் நியமித்தபடி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு செழிப்பு உண்டாங்க ஆண்டவரே. எல்லாம் இருளும் விலகட்டும் ஐயா. எல்லாம் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மனோவாவின் குடும்பத்தை போல மாற்றுங்க. ஹல்லேலூயா. அதுல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு மனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அன்பு உண்டாகட்டும் அப்பா. ஒளிவு மறைவில்லாத ஒரு குடும்பமா மாற்றுங்க ஆண்டவரே. ஒருத்தரை நம்புகிற ஒரு ஆண்டவரே ஒரு குடும்பமா இருக்கட்டும் ஐயா. சந்தேகங்களின் ஆவிகள் விலகட்டும் அப்பா. ஒரு மனதை கட்டளிடுங்க. குடும்பத்தில் ஒரு மனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லுகிறது போல மனோவாவின் குடும்பத்தை போல் ஆண்டவரே உம்மை சேவிக்கிற ஒரு குடும்பமாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே ஆராதிக்கிற குடும்பமாய் மாற்றுவீராக. ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய் மாற்றுவீராக. எங்களுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. Let there be a revival in our family, so Lord. எங்களுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கட்டளிடும். மாத்திரமல்ல, சகரியா குடும்பத்தை போல ஆவினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பம், ஆவினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பம், தீர்க்கதரிசிகளால் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பம், தீர்க்கதரிசி ஆவினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாய் விளங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. உம்முடைய வழி நடத்துதல் அந்த குடும்பத்தில் காணப்படட்டும். உம்முடைய தெய்வீக பரலோக திட்டத்தின் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே குடும்பத்தில் விளங்கட்டும் ஐயா, வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக, ஒரு எழுப்புதல் நிறைந்த குடும்பமாக, ஆவினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாக, ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் நீர் இன்றைக்கு மாற பண்ணுகிறக்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவர். தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒளிந்து போகட்டும். கடன் பிரச்சனைகள் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. கருத்து வேறுபாடுகள் ஒளிந்து போகட்டும். ஒரு அற்புதத்தை செய்வீராங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயங்களை காண பண்ணுவீராங்க. நீரே எங்களுடைய குடும்பத்தின் தலைவராய் இருப்பீராங்க. நீர் குடும்பங்களை ஆளுகை செய்வீராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் பலந்த பராக்கிரமசாலிகளாக உமக்காக எழும்புகிற ஒரு ஆசீர்வாதமான கருவிகளாய் அவர்களை மாற்றுவீராங்க. குடும்பத்தில் இருக்க எல்லா ஆசீர்வாத தடைகளும் இயேசுவின் நாமத்தினால விலகட்டம்பா. திருமண தடைகள் விலகட்ட ஆண்டவரே. குழந்தை இல்லையே என்று ஏங்கி கொண்டு இருக்கிற ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அந்த எல்லா காரியத்தையும் மாற்றுவீராங்க. குழந்தை செல்வங்களை கட்டளிடுவீராங்க. ஈவுகளை கட்டளிடுவீராங்க. குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா.
இன்றைக்கு நீர் அப்படியே செய்கிறக்காய் நன்றி. என் குடும்ப மத்தியில் நீர் உலாவுகிற தேவனாய் இருப்பீராக. மகிழ்ச்சி உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.